Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சாம்பார் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு குக்கர்ல 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல பாதி 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 2 வாட்டி. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி 1/2 கப் பருப்புக்கு 5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நீங்க அதுக்கு மேல செய்றீங்கன்னா டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி அரைக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதில் 2 ஸ்பூன் துருகி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை, நல்லா நார்மல் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இது நல்லா படப்படன்னு வெடிக்கணும், அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கக்குள்ளே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வாசனை வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன். 1/4 கப் முள்ளங்கி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா மாங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. காய் எப்பவுமே வதக்கிட்டு வேக வச்சோம், கொஞ்சம் சீக்கிரமா காய் வெந்துடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கரெக்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பாட்டில் இந்த காயெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால கண்டிப்பாக காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதமும் நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லா இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காய்கறியும் சாதமும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைங்க. இப்போ இது 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ள 2 ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 போல முந்திரியை வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாம்பார் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக செம சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா தலன்னு சூப்பரான சாம்பார் சாதம் நல்ல நெய் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.